வாங்க செய்வோம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் கோதுமை மாவு. நாங்கள் ஒரு 3 கப் கோதுமை மாவு போட போகிறோம். அப்புறம் 2 முட்டை எடுத்து வச்சுருக்கிறோம். வெனிலா, பேக்கிங் பவுடர், தண்ணி, அதே நேரம் எஸ் அம்மா நாட் 3 கப்ஸ். அதே நேரம் அதே நேரம் தேவையான அளவு சுகர், சீனி, ஒரு சுவைக்கு ஒரு கொஞ்சோண்டு உப்பு. சரியா? 3 கப்ஸ் இதில் போடுங்க. நல்லா ஃபுல்லாக எடுக்கணும். இன்னும் 2 கப்ஸ் எடுத்து போடுங்க. நீங்கள் ஃபுல்லாக எடுக்கையில் இன்னொரு ஹாஃப் எடுங்க. சரி, இன்னும் கொஞ்சம் எடுங்க. சரி, இப்போ சுகரை போடுங்கம்மா. சுகர் உங்களுடைய இனிப்புக்கு தேவையான அளவு சுகர். உங்களுக்கு இது போதாது, இனிப்பு கூட வேணும்னா நீங்கள் இன்னும் போட்டுக்கொள்ளலாம். சரி, இப்போ கொஞ்சம் சால்ட்டு போடுங்கம்மா. கொஞ்சமா. சரி, வச்சிடுங்க. அடுத்தது வெனிலா மிக்ஸ் பண்ணுங்கம்மா. கொஞ்சம் போடுங்க. இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வெனிலா போடுங்க. கொஞ்சமா போடுங்க. அப்படியே போடுங்க. எக்கு போடுங்க. 2 எக்ஸ் எடுத்து வச்சுருக்கோம், போட்டுருங்க எக்கு. மிக்ஸ் பண்ணி தண்ணி ஊற்றி ஒரு திக்கான பதத்துக்கு நாங்கள் இதை எடுக்கணும். சரி, அம்மா மிக்ஸ் பண்ணுறேன். நல்லா திக்காக, அவளும் திக்கும் இல்லாமல் அதுக்காக தண்ணியும் இல்லாத ஒரு பதத்தில் இதை நாங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்து ஊற்றி கொள்ளணும். இப்போ சரி, நம்ம பார்க்குறேன். இப்போ இது ஓகே ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் இதை வந்து ஃபேனில் கொஞ்சம் ஆயிலை லைட்டாக தடவிட்டு இதை நாங்கள் அழகாக ஊற்றி 2 பக்கமும் திருப்பி இதை நாங்கள் எடுக்க போகிறோம். இதுதான் போட போகிறேன். பாருங்க, பார்த்தீங்களா? இது வந்து இப்படியெல்லாம் செய்ய தேவையில்லை. இப்படி மட்டும் ஊற்றி கொஞ்சம் மேலால மூடினீங்கன்னா நல்லா பாருங்க இப்படி இருக்குண்டு அவிஞ்சிக்கிட்டு வருது. கொஞ்சம் அவிஞ்சாலும் நாங்கள் இதை திருப்பி போடுவோம். பாருங்க, இப்படி அளவுக்கு வந்துருக்கு பாருங்க. பாத்தீங்களா? இப்படி கடுப்பாகும்.
உங்களுக்கு பேக்கருக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பை பை.